அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோல கமெண்ட்ல வந்துட்டு ஒரு மாணவர் கேட்டிருந்தாங்க, கருப்பொருள் அட்டவணை போடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக இந்த கருப்பொருள் அட்டவணை ஒரு வீடியோ. சரிங்களா? நம்ம சேனலை முதலா பாக்குறதா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வாங்க நம்ம வீடியோல கருப்பொருள் அட்டவணை பார்க்கலாம். சரிங்களா? இப்ப கருப்பொருள் அட்டவணையில எத்தனையோ சொல்றாங்க அப்படின்னா ஒரு 12 வகையான பொருள் சொல்றாங்க. ஒரு 12 வகையான பொருள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 தெய்வம், 2 மக்கள், 3 உணவு, 4 விலங்கு, 5 பூ, 6 மரம், 7 பறவை, 8 ஊர், 9 நீர், 10 பறை, 11 யாழ், 12 தொழில் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குறிஞ்சி நில மக்களுக்கு இதெல்லாம் பயன்பட்டுச்சு அப்படின்றத வரையறை செய்யறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 12 வகை இருக்கு மக்களுக்கு தேவைப்படக்கூடியது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா கருப்பொருள் அட்டவணை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப குறிஞ்சி நில மக்கள் எதெல்லாம் வழிபட்டாங்க, முல்லை நில மக்கள் எதெல்லாம் வேணும்னு அவங்க செஞ்சுக்கிட்டாங்க, மருத நில மக்கள், நெய்த நில மக்கள், பாலை நில மக்கள் எதெல்லாம் அவங்க வாழ்வாதாரத்திற்கு தேவைப்படுற மாதிரி அவங்க தன்னைத்தானே பொருள் தேடி வச்சுக்கிட்டாங்க, தன்னை காப்பாத்திக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பொருளை தான் நம்மளுக்கு கருப்பொருளா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு குறிஞ்சி நில மக்களுக்கும் எதெல்லாம் தேவைப்பட்டுச்சு, அவங்களுடைய தெய்வம் என்ன, மக்கள் யாரு, உணவு என்ன, விலங்கு என்ன, பூ என்ன தேவைப்பட்டுச்சு, மரம் எதை வச்சுக்கிட்டாங்க, நீர் எது, வேர் எது, பறவை எது, ஊர் எது, சரியா, தொழில் எது, யாழ் எது, பண் எது, இசை எது அப்படின்றதான் நம்ம இந்த அட்டவணையில பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் தெய்வம். கருப்பொருளுக்கு முதலா, அதாவது இன்னைக்குமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு எடுத்ததுமே ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போறோம், ஏதாவது ஒன்ன பார்க்க போறோம், ஏதாவது ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்னா சகுனம் பார்ப்பது அரிது இல்ல, அதுதான் இன்னைக்கு எளிதா மாறிடுச்சு அப்படின்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப இறைவனை தொழுதல் எல்லாத்துக்குமே ஒரு இயல்பான ஒண்ணுதான். கருப்பொருளும் குறைந்தபாடு இல்லை. தெய்வம் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. குறிஞ்சி நில மக்கள் முருகனை வழிபட்டாங்க. குறிஞ்சி எது சொன்ன நம்ம முதற் பொருள்ல, மலையும் மலை சார்ந்த இடமும். அப்ப மலை கடவுள் யாரு அப்படின்னா முருகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அடுத்து முல்லை நில மக்கள் திருமாலை வழிபட்டனர். முல்லை நில மக்கள் திருமாலை வழிபட்டனர். மருத நில மக்கள் இந்திரனை வழிபட்டனர். சரிங்களா? மருத நில மக்கள் இந்திரனை வழிபட்டனர். நெய்தல் நில மக்களோட கடவுள் வருணன். வருணன் மேய பூம்புணல் உலகமும் அப்படின்னு தொல்காப்பியரோட கருத்து இல்லையா? வருணன் மேய பூம்புணல் உலகமும். நெய்தல் நில கடலோட தலைவன் யாரு அப்படின்னா வருணன். பாலை நில தலைவன் கொற்றவை அப்படின்னு சொல்றோம். பாலை நிலத்தோட தலைவன் யாரு? கொற்றவை. அவங்களுடைய தெய்வம் எதை வழிபட்டாங்க? கொற்றவை தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம எந்த நிலத்துல இருக்கோம், அப்ப நம்ம தமிழர்களாகிய நம்ம எந்த நில மக்கள் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்றோம். நம்ம யாரு அப்படின்னா தமிழர்களாகிய பிறந்த நம்ம மருத நில மக்கள். இந்திரனுடைய கடவுள், நம்மளுடைய கடவுள் எது? இந்திரன். ஆனா இந்திரனை இன்னைக்கு வழிபடுறோமா? யோசிச்சு பாருங்க. இந்திரன் தான் நம்ம மருத நிலத்தோட தலைவனா? இந்திரனை வழிபட மறுத்துட்டோம். காரணம் என்ன? இந்திரனை வழிபடுறதே கிடையாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கௌதம முனிவர் அகலிகை அப்படின்றது கௌதம முனிவருடைய மனைவி. கௌதம முனிவருடைய மனைவி அகலிகை. அகலிகை அழகா இருக்கிற காரணத்தினால் இந்திரன் அகலிகையை பார்க்க கௌதம முனிவர் வேடத்தில், மாறு வேடத்தில் அகலிகை வீட்டுக்கு போயிட்டான். அகலிகையும் தன்னையே மறந்து வந்தது கணவன் தான் நினைச்சு அவங்க ஊடலையும் கூடலையும் ஆரம்பிச்சு விட்டாங்க. முனிவருக்கு தெரியாதா என்ன? கௌதம முனிவர் வீட்டுக்குள்ள வர
இந்திரன் வந்து என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா பூனையா மாறி வெளியே ஓடி போயிட்டான். சரியா? அப்ப 1000 என் குருகுகள் 1000 என் குருகுகள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறாரு. யாரு? கௌதம முனிவர். சரியா? அந்த சாபத்தால இவர் வந்து கெஞ்சினார். யாரு? இந்திரன் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கௌதம முனிவர் இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். என்ன சாபம் அப்படின்னா பெண்களுடைய குறிகள் இந்திரனுடைய உடல் முழுவதும் பரவட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு ஆசைப்பட்டு தானே அவர் வந்தாரு. பெண்கள் குறிகள் அப்படின்றது உங்களுக்கு மறைவு பொருள் தான். சரியா? ஆனா இந்திரன் வந்து அதை மறுத்துட்டார். கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய உடல் எல்லாம் 1000 கண்களாக மாறிவிட்டது. கௌதம முனிவருடைய சாபம் இந்திரனுக்கு. அதை தேடித்தானே நீ வந்த, அப்ப உன்னுடைய உடல் முழுவதும் அதுவாகவே மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். இது மட்டும் இல்ல, இந்திரனுடைய இந்த சாபம், அடுத்த சாபம் என்ன தெரியுமா? இந்த இந்திரனுக்கு வந்து இப்படி ஒரு சாபம் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுறோம், இந்திரனை வழிபட மறுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. சரியா? அடுத்து வந்து அதனாலதான் நம்ம மருத நிலத்தோட கடவுள் இந்திரன் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு முன்னாடி வரையறை செய்யறாங்க. இந்திரன் வந்து அதாவது தேவர்கள் பழத்தை இழந்து பார்க்கடலில் பாலை கடந்த பொழுது லட்சுமி தேவி வெளிப்பட்டதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பதிவு பண்றோம். தேவர்களுக்கு தலைவன் யாரு? இந்திரன் தான். ஆனா இந்திரனை நினைத்து பார்க்கடலில் பால்கடலை கடைந்த பொழுது யாரு வந்து எழும்புனாங்க அப்படின்னா லட்சுமி தேவி எழும்புனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்றோம் ஒரு செய்தியை. சரியா? சரி, அடுத்து நம்ம வந்துடலாம் இப்ப கருவொருளுக்கு. மக்கள். இப்ப குறிஞ்சி நில மக்கள் யாரு அப்படின்னா வெப்பன் அப்படின்னு ஒரு வார்த்தையால சொல்லிட முடியாது. அவங்க யாரு அப்படின்னா குறவன், குறத்தி. சரியா? அடுத்து முல்லைக்கு தோன்றல். தோன்றல்னா ஆயர், ஆய்ச்சியர். ஆயர், ஆய்ச்சியர். மருத நில மக்கள் இன்னைக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும் இல்லையா? அப்ப உழவர், உழத்தியர். நெய்த நில மக்கள் பரத்தியர், சேர்ப்பன். சரியா? அடுத்து எயினர், எய்ச்சியர். பாலை நில மக்கள். பாலை நில மக்களை நம்ம என்ன சொல்றோம்? எயினர், எய்ச்சியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்ப உணவு. இவங்க எல்லாம் உணவா எதை சாப்பிட்டாங்க அப்படின்னா மலைநெல். என்ன சாப்பிட்டாங்க? மலைநெல், திணை. குறிஞ்சி என்ன சொன்னோம்? மலையும் மலை சார்ந்த இடமும் இல்லையா? அப்ப மலையில விளையக்கூடிய திணை வகைகள், மலைநெல், இத உணவா சாப்பிட்டாங்க. இந்த முல்லை நில மக்கள் வரகு, சாமை. வரகு, சாமை. அடுத்து நெய்த நில மக்கள் சென்னல், வெண்ணல். மருத நில மக்கள் சென்னல், வெண்ணல். அந்த பட்டை அரிசி அப்படின்னு ஒரு அரிசி சிகப்பு கலர்ல இருக்கும். அந்த மாதிரி அரிசியெல்லாம் விளைய வச்சு மருத நில மக்கள் வயலும் வயல் சார்ந்த இடத்துல இருந்து விளைய வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. சரியா? அடுத்து நெய்தல் நில மக்கள் மீன் உப்புக்கு பெற்ற பொருள். ஏன்னா நெய்தல் வந்து நம்ம முதற் பொருள் என்ன சொன்னோம் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். அங்க என்ன இருக்கும் அப்படின்னா மீன், உப்பு விளையும். இந்த மீனையும் உப்பையும் கொடுத்துட்டு என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டாங்க. மீன் உப்புக்கு பெற்ற பொருளை வாங்கி அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. பாலை நில மக்கள் சூறையாடலால் வரும் பொருள் வழிப்பறி செஞ்சாங்க. பாலை நில மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல, வறண்ட நிலம். யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து பிடிக்கி சாப்பிட்டாங்க. சூறையாடலால் வரும் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து விலங்கு. யாருக்கு? குறிஞ்சி நில மக்களுக்கு புலி, கரடி, சிங்கம். முல்லை நில மக்கள் முயல், மான், புலி. மருத நில மக்கள் எருமை, நீர்நாய். நெய்த நில மக்கள் முதலை, சுறா. வழி இழந்த யானை. நல்லா கவனிங்க. பாலை நிலத்துல நமக்கு தெரிஞ்சு என்ன இருக்கும் அப்படின்னா ஒட்டகம் மட்டும்தான் இருக்கும்ன்ற மாதிரி நினைச்சோம். ஆனா அந்த பாலை நில மக்களுக்கு ஒரு விலங்கு ஒண்ணு இருந்திருக்கு. என்ன இருந்துச்சு அப்படின்னா வழி இழந்த யானை அப்படின்னு ஒரு யானை இருந்தது. பழமே இருக்காது. இந்த சொல்லுவாங்களே நம்ம ஊர் யானைலாம் என்ன செய்யும் அப்படின்னா மதம் பிடிக்கும், விரட்டும், ஓடும். சரியா? ஆனா அங்க எதுவுமே செய்யாது. வழி இழந்த யானை, அதுவே சோம்பேறி ஆக்கப்பட்ட ஒரு யானை இருக்கும். சரியா? அடுத்து பூ. யாருக்கு? இந்த குறிஞ்சி நில மக்களின் பூ என்ன அப்படின்னா குறிஞ்சி காந்தல். குறிஞ்சி காந்தல். அடுத்து முல்லை நில மக்கள் முல்லை, தோன்றி பூ.
காஞ்சிப்பூ மருதம் பூ. மருதத்துக்கு என்ன அப்படின்னா காஞ்சிப்பூ மருதப்பூ அப்படின்னு நம்ம சொல்றோம். பூ வந்துட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா சாரி செங்கழுநீர் பூ தாமரை பூ. செங்கழுநீர் தாமரை பூ. நெய்தல் நில மக்கள் தாளை நெய்தல், தாளை பூவும் நெய்தல் பூவும். அடுத்து பாலை நில மக்களுக்கு குரவம்பூ பாதிரி பூ. குரவம்பூ பாதிரி பூ. அடுத்து மரங்கள் குறிஞ்சி நில மக்களுக்கு அகில மரம் வேங்கை மரம். அகில் வேங்கை. கொன்றை காயா முல்லை. காஞ்சி மரம் மருத நில மரம் மருதத்துக்கு. நெய்தல் புன்னை ஞான மரம். புன்னை மரம் ஞாழல் மரம் சொல்லுவாங்க இல்லையா. புன்னை மரம் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புன்னை மரம் புண்ணியவான் வைத்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. அம்பேத்கர் அப்படின்ற ஒரு தலைவரை கூட என்ன செஞ்சாங்க, அந்த புங்க மரத்தின் நிழல்ல தான் அமர வச்சாங்க, தாழ்த்தப்பட்ட ஜாதி என்ற ஒரு காரணத்தினால் அப்படின்னு சொல்லி நம்ம புன்னை மரத்தை வகைப்படுத்தலாம். சரியா. அடுத்து பாலை நில மக்கள் இலுப்பை பாலை. இலுப்பை மரம் பாலை மரம். இன்னைக்கும் இந்த இலுப்பை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மரங்கள் வந்துட்டு மலையில நனைஞ்சிச்சு அப்படின்னா எடுத்து வச்சு இந்த அடுப்புல விறகடுப்புல வைக்கும் பொழுது எரியாது. ஆனா இந்த இலுப்பை பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு நனைஞ்சிருந்தாலும் கூட லைட்டா எடுத்து உணர்த்திட்டு நம்ம அடுப்புல வச்சு எரிச்சோம் அப்படின்னா அவ்வளவு அழகா அனல் பறக்கும் அப்படின்றதுதான் இந்த இலுப்பைக்கு உரிய சக்தி. சரிங்களா. அப்ப இலுப்பை மரமும் பாலை மரமும் பாலை நிலத்தோட மக்கள் பயன்படுத்திய மரம். ஆமா, நம்ம கருப்பொருள் அட்டவணை பார்த்துட்டு இருந்தோம் அப்படிதானப்பா. கருப்பொருள் வந்து மொத்தம் எத்தனைன்னு சொன்னோம், நம்ம 12ன்னு சொன்னோம். சரியா. 6 வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். மீதி 6 நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா. நம்ம வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தந்திருக்குமேயானால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.